Hey guys, welcome to Cinematics. லிஜமல் ஜோஸ், லாஸ்லியா, ஹரிகிருஷ்ணன் இவங்க ஆக்டிங்ல ஜோஷ்வா சேதுராமன் டெபியூட் டைரக்டோரியல்ல வெளிவந்த ஜென்டில் விமன் மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட பட்ஜெட் அரௌண்ட் 4 crores அண்ட் ரன் டைம் 1 hours and 53 minutes. ஸ்பாயிலர் ஃப்ரீயா இதோட ஸ்டோரி சினாப்சிஸ் பாத்துறோம் வாங்க. ஹரி அண்ட் லிஜமல் நியூலி மேரிட் கப்பலா லவ் அண்ட் அஃபெக்ஷனோட வாழ்ந்துட்டு வராங்க. ஆல்ரெடி ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி லிஜமல் ஒரு பக்கா இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃபா காட்டப்படுறாங்க. இப்படியே இவங்க லைஃப் போயிட்டு இருக்க ஹரிக்கு இன்னொரு பொண்ணோட அஃபேர் இருக்கிறது லிஜமாலுக்கு தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷனை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு அடுத்தடுத்து நடந்த எதிர்பாராத இன்சிடென்ட்ஸ் தாங்க இந்த ஜென்டில் விமன். ஆஸ் அ ஸ்கிரிப்டா பார்க்கும்போது ஒரு செம்மையான ரைட்டிங் தாங்க இந்த படம். ஸ்டோரிவே சிம்பிளான கதையா இருந்தாலும் அது மேக்கிங்ல ரொம்ப பிரம்மாண்டமாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்லோ பர்னரா இருந்ததாலேயே எல்லாரையும் இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணுமாங்கிறது டவுட் தான். ஒரு த்ரில்லருக்கும் சோஷியல் மெசேஜ் சொல்ற படத்துக்கும் உள்ள மெல்லிய கோடு தான் இந்த படம்னு கூட சொல்லலாம். அப்படியே செம்ம ஸ்லோவா போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாங்க. மறுபடியும் ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கும் போது டக்குன்னு இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருவாங்க. ஆனா சில பல ஸ்லோ மூவிங் சீன்ஸ் எல்லாம் சலிப்பு தட்ட தான் செய்யுது. தன்னோட ஃபர்ஸ்ட் பிலிமையே கிரவுண்ட் லெவல்ல செம்ம ஸ்ட்ராங்கா பிரசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஜோஷுவா. அடுத்து லிஜமல் ஆக்டிங் பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. ஒரு டிப்பிக்கல் குடும்ப பெண்ணா கணவனுக்கு சமைக்கிறதுல இருந்து போல்டா காரை போய் ஷார்ப்பா பார்க் பண்ற வரைக்கும் அவங்க ஆக்டிங்க சூப்பராகவே வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க பிரசன்ஸ் தான் படத்தை ஹோல்ட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் லாஸ்லியா அவங்களோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாவே பண்ணியிருந்தாங்க. ஹரிக்கு இந்த மாதிரி ஒரு பிளே பாய் கேரக்டர் செட் ஆகாத ஃபீல் தாங்க வந்துச்சு. நிறைய நியூ ஃபேஸஸ் இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை தான் பார்க்க முடிஞ்சது. கோவிந்த் வசந்தா அவர் ஸ்டைல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் மியூசிக்கே கொடுத்துருக்காருங்க. சீன்ஸ் எல்லாம் ஸ்லோவா ஆனாலும் இவரோட பிஜிஎம்னால ஓரளவுக்கு சீன்ஸ் எல்லாம் எங்கேஜிங்காவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் காத்தவராயன் ஒர்க் கூட படத்துல நோட்டபிளா தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு கேமராவோட கலர் டோன் மூலியமாவே நமக்கு கதை சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. அண்ட் சில ஃபோக்கல் ஷாட்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. யுகபாரதி டயலாக்ஸ் ஒன்னொன்னுமே சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமான கருத்துக்களாவே இருந்துச்சு. ஃபெமினிசம், விமன் இஷ்யூஸ், விமன் எம்பவர்மெண்ட் போன்ற சமூக கருத்துக்களை முன் வச்ச டயலாக்ஸாவே எழுதியிருந்தாங்க. அண்ட் டயலாக்ஸ் படத்தோட பக்கபலம்னே சொல்லலாம். பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், சோஷியல் மெசேஜ், மியூசிக், லிஜமல் அண்ட் லாஸ்லியா பெர்ஃபார்மன்ஸ், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ பர்னர்ன்றதால நிறைய சீன்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும் பல இடங்கள்ல சலிப்பு தட்டதா செய்யுது. லிஜமல் ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்றதால ரியல் லைஃப்லயே இப்படி கேரக்டர்ஸ்லாம் பிஹேவ் பண்ணுமான்ற டவுட் வரதாங்க செய்யுது. நம்பகத்தன்மைன்றது இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஓவராலா எல்லாருமே பர்டிகுலரா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ஃபெமினிசம் பத்தின ஒரு சின்ன புரிதலுக்காக போய் பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. இந்த படம் 10 கோட்டா OTTல அவைலபிளா இருக்கு. So don't miss out the discovery of Gentle Women. Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.